சீரம்னா என்ன, எந்த பிரச்சனைக்கு, அதாவது தோல் பிரச்சனைக்கு எந்த சீரம், எந்த டைப் ஆஃப் சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதற்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, அப்புறம் என்ன கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து விட்டமின் சி சீரம் தான். இந்த விட்டமின் சி சீரம் வந்து நீங்க தொடர்ந்து உபயோகப்படுத்தணும். இது ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசரோ இல்லைன்னா வேற எந்த கிரீம் வேணாலும் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து சீரம் வந்து ஸ்கின்னுக்குள்ள பெனட்ரேட் ஆகும். நான் சொல்ல போற இந்த சீரம் வந்து ஸ்கின்னுக்குள்ள நல்ல பெனட்ரேட் ஆகும். இது வந்து வாட்டர் பேலன்ஸ் ஆன சீரம். ஸோ நான் சொல்ல போற பிராண்ட் நேம் வந்து மினிமலிஸ்ட் தான். இந்த மினிமலிஸ்ட் வந்து ரேட் ரொம்ப நார்மல் ரேட் இருக்கிறதுனால எல்லாருமே வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற சீரம் நியாசினமைடு சீரம் தான். இந்த நியாசினமைடு என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்ல இருக்கிற போஸ், ஓப்பன் போஸ், அப்புறம் ஸ்கின்ல ஆக்னியால ஏற்பட்ட அந்த மார்க்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஆக்னி வந்து ஸ்கின்ல வந்து கருப்பு கருப்பு புள்ளிலாம் இருக்கும். இந்த கருப்பு புள்ளியையும் ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் போஸையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா நியாசினமைடு சீரம் தான் இருக்கு. இது எந்த பிராண்ட்ல வாங்கலாம் அப்படின்னா டெர்மா அப்படின்ற பிராண்ட்ல நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து தொடர்ந்து உபயோகப்படுத்தணும் இந்த பிராண்ட்ல. இல்லைன்னா நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த சீரம் வந்து நியாசினமைடு இருக்கா அப்படின்றத பார்த்து அதை யூஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உபயோகிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மார்க்ஸ் எல்லாமே சரி பண்ண அந்த சீரம் வந்து சரி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற சீரம் வந்து ஹைலரானிக் ஆசிட் சீரம் தான். இந்த ஹைலரானிக் என்ன பண்ணுதுன்னா நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப ஃபிளேக்கியா இருக்கும், அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி டீஹைட்ரேட்டடா இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த ஹைலரானிக் ஆசிட் சீரம் வந்து தொடர்ந்து உபயோகிக்கலாம். இது வந்து எந்த பிராண்ட்ல வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மினிமலிஸ்ட் தான். ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும்போது நீங்க கண்டினியூஸா மாய்ஸ்டரு இதெல்லாம் போட்டுட்டே இருந்தாலுமே என்ன ஆகும்னா, சில பேர் சொல்லுவாங்க நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இருந்தாலும் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த ஹைலரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுங்க. இதுல இருக்கிற பிராண்ட் வந்து எதுன்னா மினிமலிஸ்ட் தான் அந்த பிராண்டும். ஏன்னா இது வந்து அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கிறதுனால நீங்க தொடர்ந்து உபயோகிங்க. ஸ்கின்ல இருக்கிற அந்த ட்ரை போய் டீஹைட்ரேட்டட் எல்லாமே சரியாகி ஸ்கின் வந்து ரொம்ப பிளம்பியா, தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்ல பிளம்பியா உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரை எல்லாம் போனாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் வந்து நல்ல பிளம்பியா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெட்டினால் ஃபேஸ் சீரம் தான். இந்த ரெட்டினால் ஃபேஸ் சீரம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டி ஏஜிங்கா செயல்படுது. ஸ்கின்ல இருக்கிற இந்த ஃபைன் ரிங்கிள்ஸ், அப்புறம் ஸ்கின்ல வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிடும் இங்கெல்லாம். இந்த ரிங்கிள்ஸையும் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு கொலாஜினையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது வந்து ரெட்டினால் ஃபேஸ் சீரம் தான். இது வந்து எந்த பிராண்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 7 days ரெட்டினால் ஃபேஸ் சீரம். இதை தொடர்ந்து உபயோகிக்கும் போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல பிளம்பியாகும். ஏஜ்டான ஸ்கின்னுக்கு இந்த ரெட்டினால் ஃபேஸ் சீரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க, ஸ்கின் வந்து நல்ல பளபளப்பா மாறிடும். அடுத்து நாம பார்க்க போறது வந்து சாலிசிலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு சீரம் தான். இது என்ன பண்ணுதுன்னா நிறைய பேருக்கு வந்து மூக்கு மேல பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், அப்புறம் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சாலிசிலிக் ஆசிட்ல தான் இருக்கு. இந்த சாலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. இது எந்த பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெர்மாகோ தான். ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன இந்த 5 சீரமுமே உங்களுக்கு என்னன்னா அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கிறதுனால இதை தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க. இந்த சீரம் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம்
அப்படின்றத நீங்கள் வந்து என்னோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பொதுவாகவே சீரம் பற்றின பயம் இருக்கும். சில பேருக்கு வந்து சீரம் யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதில் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான் அதில் இருக்கு. ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கு சீரமில். ஸோ அந்த சீரம் வந்து தொடர்ந்து உபயோகிக்கும் போது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும், எனக்கு ஸ்கின் டல்லாக இருக்கிறவங்களும் சீரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஏஜ் அப்படின்ட்டு இருக்கு, எந்த ஏஜில் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. எபவ் 18க்கு மேலே சீரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் எபவுக்கு 18க்கு மேலே இருக்கிறவங்க சீரம் வந்து தொடர்ந்து உபயோகிக்கும் போது ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.